ஆக்ட்ரஸ் அஞ்சலியை பற்றி நம்ம சொல்லணும்னா ஒரு டைமில் அவங்க பீக்கில் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். வரிசையாக நிறைய படங்கள் அஞ்சலியோடைய நடிப்பில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னதான் நம்ம எல்லாருமே ஒரு ஃப்ளேவர் ஆஃப் அஞ்சலியை முன்னாடி பார்த்துருந்தாலும் திடீர்னு பார்த்தோம்னா பயங்கர கிளாமரா அண்ட் ஒரு சூப்பரான மாடர்ன் ஹீரோயினா அப்படின்னு சொல்லி வரிசையாக நிறைய படங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சில டைம் வில்லேஜ் கேரக்டர்ஸும் அவங்க பண்ண தான் செஞ்சுருக்காங்க, அதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அப்புறம் அடுத்ததாக பண்ணோம்னா அப்படியே கிளாமராக பண்ணாங்க. ஈவன் இப்போ கேம் சேஞ்சர் படத்தில் கூட ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே ஒரு சவால், அதாவது சேலஞ்சான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அது எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி மாறி மாறி ரொம்ப பிஸியாக இருந்தாலும் சொல்லி கொஞ்ச நாள் டிஸப்பியரே ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கடா போனாங்க, அவங்களுக்கு எந்த படமே வரலையே அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த வரிசையில் இப்போது ஃபீமேல் லீட் சப்ஜெக்டாக ஒரு திரைப்படம் பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு, அதுவும் தமிழில். செல்வராகவனுடைய உதவி இயக்குனர் மைக்கேல் அப்படின்றவருடைய இயக்கத்தில் லிசா அப்படின்ற படத்தில் இப்போ நடிக்கிறாங்க அஞ்சலி. இந்த படத்துக்கான ஷூட்டு இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற அப்டேட்டும் வந்திருக்கு. இந்த திரைப்படம் தமிழில் மறுபடியும் அவங்களுக்கு கை கொடுக்கும், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பேய் படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த படம் கண்டிப்பாக அஞ்சலிக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் நம்புகிறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் அஜித் அவர்களுடைய நடிப்பில் குட் பேட் அக்லி இந்த படம் பெரிய ஒரு ஹிட்டு. அதுக்கு அடுத்ததாக இவங்க மறுபடியும் ஒரு கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த படத்தில் யார் யாரெல்லாம் காஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தங்களும் அஜித் அவர்களை அந்த ரேசிங் ட்ராக்ல போய் பார்க்கறதுலையே ஓரளவுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ சம்மந்தமே இல்லாமல் சடனாக போய் பார்க்குறாங்கன்னா என்னவா இருக்கும், பேசாமல் அடுத்த படத்தில் இவங்க நடிக்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷன், அதாவது நமக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரெண்ட்லி ஆகிப்போம் அப்படின்றதுக்காக வந்து ஒரு மீட்டை போடுறாங்க போல் அப்படின்ற மாதிரி தானே நினைப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்ரீலீலா வந்தாங்க. ஆல்மோஸ்ட் முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு, ஸ்ரீலீலா இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறாங்க அப்படின்னு. அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது தான், அதுவும் ஓகேன்னு சொல்லி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் சூப்பர். விடாமுயற்சிக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு சூப்பர் கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் முன்னாடி நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த குட் பேட் அக்லி ஜிவியோடைய மியூசிக்கில் தானே வந்துருந்துச்சு. பட் இப்போ அனிருத்தோட மியூசிக்கில் வருது. அதே மாதிரி விடாமுயற்சியோடைய இன்னொருத்தவங்களும் இப்போ ஆன்போர்ட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது யாருன்னா ரெஜினா கேசன்ட்ராவுடைய கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பான ஒரு கதாபாத்திரம். அர்ஜுனுக்கு ஜோடியாக அதில் நடிச்சிருப்பாங்க. ஈவன் அடுத்த படத்தில் இவங்க 2 பேர் சேர்ந்து நடிப்பாங்க அப்படின்னு எதிர்கூட பார்க்காத மாதிரியான ஒரு கேரக்டர் கூடவே இந்த படத்தில் அவங்களும் காஸ்ட் ஆகிறாங்க அப்படின்ற அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ கூட சேர்ந்து செம ஜாலியான ஒரு திரைப்படமாக இந்த படம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கம் அப்படின்றதுனால. ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்தில் சூர்யாவுடைய நடிப்பில் கருப்பு அப்படின்ற படம், இதில் த்ரிஷா கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. சாய் அபியங்கர் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. கூடவே இந்த படத்துடைய மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா சூர்யா மேலே தான் இருக்குது. ஏன்னா நிறைய படங்கள் சூர்யா கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் ரொம்ப நாள் ஆச்சு அவர் பண்ணி. அதனால் இந்த படம் ரொம்ப சூப்பராக அந்த சிங்கம் 1 மாதிரி ரொம்ப சூப்பராக அண்ட் செட்டிலாக இருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் நம்புகிறாங்க. இந்த வேல் படம் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நம்புகிறாங்க. அதனால் இந்த கருப்பு படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் காத்திருக்குன்னு வச்சுக்காங்க. கூடவே எதற்கும் துணிந்தவன் படம் மாதிரியான ஒரு ஃப்ளேவராக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப பவர்ஃபுல்லான படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நம்புகிறாங்க. ஆனால் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டில் மறுபடியும் ஒரு குழப்பம். விஎஃப்எக்ஸ் பணிகளில் கொஞ்சம் வேலை நீடிக்குது. அதனால் சொன்ன மாதிரி ஜான்வரி 23 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுனால சூர்யா இப்போ ரொம்ப பிஸியாக ஈவன் வெங்கி அட்லூரியோட படம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த படத்துக்கான பூஜையெல்லாம் போட்டாங்க. அந்த படத்துடைய வேலைகளில் ரொம்ப பிஸியும் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான டைமில் படால்னு இப்படி ஒரு நியூஸ் வந்தது ஒரு பெரிய ஷாக்காக போச்சு. 23ஆம் தேதியும் இந்த கருப்பு படம் ரிலீஸ் ஆகிறதுல சந்தேகம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். பிப்ரவரியோட எண்ட்லேயோ இல்லை மார்ச்லேயோ இல்லை ஒரேடியாக தள்ளி போய் ஆனுவல் ஹாலிடேஸில், அதாவது சம்மர் ஹாலிடேஸில் பேசாமல் விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. அதுக்கும் என்ன நிலவரம் அப்படின்றத கூடிய விரைவில் டீமே நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். படத்துடைய ரீரிலீஸ்லேயும் சரியான போட்டி இருக்குங்க. என்னதான் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துக்கு இப்படி தான்ப்பா போட்டி போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு புது படம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும். ஈவன் அந்த ஹீரோஸோடைய ரசிகர்களை சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எங்கள் தலைவருடைய படம் தான், எங்கள் தளபதியோட படம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சண்டை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது படத்துடைய ரீரிலீஸ்லேயே கம்பேரிஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. கில்லி அப்படின்ற படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்கன்றது நமக்கு தெரிஞ்சது தானே. அந்த படத்துடைய ரீரிலீஸ் 50 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் அடிச்சது. அதே மாதிரி படையப்பா படத்துடைய ரீரிலீஸ் பண்ணும்போதும் அதோடைய முன்பதிவே 3 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது பெரிய ஷாக்கு தான். ஏன்னா ஒரு படத்தை புதுசாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறவங்களே வயிற்று நெருப்பு கட்டிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ரீரிலீஸ் படம் ஒரு நாள் பிரச்சனை இல்லைப்பா, அது நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ரிலீஸ் பண்ணுறது தானே அப்படின்ற மாதிரி தான் ரஜினி அவருடைய 75வது பர்த்டே முன்னிட்டும் ரஜினி சம் 50 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த படம் என்னடானா முதல் நாள்லேயே 8 கோடி ரூபாய் வசூல். போகிற வேகத்தை பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக கில்லியை விட அதிகமான வசூல் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீரிலீஸ் பண்ணி அதில் வசூல் எடுத்தோம் அப்படின்னா அதில் சல்லி பைசா நமக்கு செலவில்லை, தேட்டருக்கு உண்டான ரெண்ட் மட்டும்தான் அப்படின்ற லெவலில் தான் இருக்குது. அதனால்
கண்டிப்பாக இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பு, யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இந்த படையப்பா படம் பெரிய அளவில் தேட்டரையுமே காப்பாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நாளாக ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதில் எதுவுமே தேட்டருக்கு போய் பார்த்து பெரிய அளவில் ஆறாவரமாக செலிப்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. அதனால் அவங்க எல்லாருக்கும் தீனி போடுற மாதிரி இந்த படையப்பா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கூடவே தேட்டர் உரிமையாளர்கள் எல்லாம் பயங்கர சந்தோஷத்துலையும் இருக்காங்க இந்த படையப்பா ரிலீஸ்னால. வரக்கூடிய வெப்சீரிஸில் பெரும்பாலும் ரொம்ப சூப்பராக ஹிட் அண்ட் நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கறது அப்படின்னு பார்த்தா பாலிவுட்டில் இருக்கக்கூடிய வெப்சீரிஸ் தான். அப்படி தான் ஆர்யா அப்படின்ற வெப்சீரிஸ் சுஷ்மிதா சென்னோடைய நடிப்பில் ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் வரவேற்பு, ஈவன் அது 3 சீசன் வந்துமே அதை பெருசாக ரசிப்பு தன்மையோட ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு லாங்குவேஜில் ஒரு ஹிட் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே ரீமேக் பண்ணலான்னு பிளான் பண்ணுவாங்க. படங்களில் இதை பண்ணுறது ஓகே தான், ஆனால் இப்போது ஹிந்தியில் வரக்கூடிய வெப்சீரிஸ், ஹாலிவுட்டோட வெப்சீரிஸ் எல்லாத்தையுமே ரீமேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஹாலிவுட் கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம்ப்பா, ஆனால் பாலிவுட்டில் இருக்கிறத நாங்கள் ஓடிடிலேயே பார்த்துப்போமே, எதனால் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஈவன் நம்ம சப்டைட்டில் வச்சு பார்த்துக்கலாம், இல்லைனா அதர் லாங்குவேஜ் மாற்றி பார்த்துக்கலாம். இப்படிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஏன் அப்படின்னு கேட்டால் அது நம்மளுடைய ஃப்ளேவரில் ஒரு படம் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க விரும்பி பார்ப்பாங்கல்ல, அதனால் வெப்சீரிஸையும் அப்படியே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. இந்த வருஷத்தில் ஜியோ ஹாட்ஸ்டாருக்காக தெலுங்கில் இந்த வெப்சீரிஸை ரீமேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காஜல் அகர்வால் தான் சுஷ்மிதா சென்னுடைய கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் அப்படின்றதுனால நான் எடுத்து பண்ணுறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கியிருக்காங்களாம். சீக்கிரமாகவே இதை பற்றின ஷூட் அப்டேட் அண்ட் wrap up அப்டேட் அண்ட் ரிலீஸ் அப்டேட் அப்படின்னு ஒன்றா வரும்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அடல் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.